ரொம்ப நேரமா உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதற்காக காத்திருக்கிறாய்? இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? இதுவரை வெறும் முகம் காட்டும் கண்ணாடியாக இருந்த நீ இன்றைய நகம் காட்டும் கண்ணாடியாகிவிட்டாய். புறத்தோட்டத்தின் அழகை மட்டும் வெளிப்படுத்தி வந்த நீ இன்றைய நகத்தோட்டத்தின் அலங்கோலத்தையும் பிரதிபலிக்க கற்றுக்கொண்டு விட்டாய். என்னை மன்னித்து விடு ராதா, என்னை மன்னித்து விடு. நான் செய்த தவறுக்காக உன்னை தண்டிக்க துணிந்து விட்டேன். எந்த நாள் படித்திருந்தாலும் ஆத்திரம் வரும்போது மனிதன் அறிவை இழந்து விடுகிறான். என்னை மன்னித்து விடு ராதா. இல்லை, நான் தண்டிக்கப்பட வேண்டியவள்தான். ஊருக்கே உதாரணமாக விளங்கிய உங்களை என் சுயநலத்துக்காக ஊரார் தூற்றும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இல்லை ராதா, இல்லை. நான் நல்லவனா என்று என் மனம் கேட்கும் கேள்விக்கு நான் தானே பதில் சொல்ல வேண்டும். பள்ளிக்கு படிக்க வந்த உன்னிடம், கல்யாணமாகாத உன்னிடம் நெருங்கி பழகும் உன் வாழ்வையே நாசமாக்கி விட்டேனே. அது என் தவறல்லவா? அது உங்கள் தவறில்லை. நீங்கள் என்னை தேடி வரவில்லை, நான் தான் உங்களை நாடி வந்தேன். வெள்ளை உள்ளத்தோடு குழந்தை போல் வாழ்ந்த உங்களை காதல் என்னும் கண்ணில்லாத காந்த வலைக்குள் இழுத்தது நான் தானே. இயற்கையின் வெள்ளத்திலே எதிர் நீந்தி வாழலாம் என்று விரும்பினேன். என் கண்களை திறந்து எல்லோரையும் போல் மணந்துதான் வாழ வேண்டும், உறவுக்கு பிறகுதான் துறவு என்ற உண்மையை உணர்த்தியவள் நீ. ராதா, ராதா, என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா? அதைத்தானே நான் விரும்புகிறேன். கடமையே வெற்றிக்கு வழி, கடமையே வெற்றிக்கு வழி. சார், மன உறுதியின் உருவமாக விளங்கிய உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட வேண்டும்? கிருஷ்ணனை பெரிய ஐடியல் மேன் நினைச்சோம். அவ்வளவு வேஷம். கிருஷ்ணனுடைய மாணவன் சொல்லிக்கவே வெட்கமா. ராமு, பாத்தியாடா உன்னுடைய கடவுள் கடைசியில சைத்தானா மாறிட்டாரு. எனக்கு அப்பவே தெரியும்டா. நானும் பாத்து எதிரா எதிரா நானும் பாத்துட்டே இருக்கேன். ப்ரொஃபசர் கிருஷ்ணன் பத்தி என்னென்ன பேசிட்டு பாருங்க. ஏண்டா அவர் என்ன தப்பு பண்ணாரு? அறிவு கட்ட பசங்களா? காதலிக்கிறது ஒரு தப்பாடா? என்னடா நீ கிருஷ்ணனுக்கு வக்காலத்தா? வக்காலத்தா? டேய், ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ஒரு ஜென்டில்மேன்டா. எப்ப அந்த ஜென்டில்மேன் அங்க இல்லையோ, இந்த ஜென்டில்மேன் அங்க இல்லடா. உங்க ஸ்டடி பேட்ச் படிங்க, நல்லா படிங்க. படிச்சுட்டு கடைசியில வந்து இவ்வளவு நேரத்துக்கு ஒரு டிகிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு ரோடா அலைங்க, நாயா அலைஞ்சி சங்கரா சீதா சங்கரா இல்ல வந்து டிகிரி வாங்கலையோ, மாடி டிகிரி வாங்கலையோ இல்ல ஜால்ரா போடு. ராதா, ராதா, யார் நீங்க? என்ன நீதான் ராதாவோட தாயாரா? ஆமா, நான் ப்ரொஃபசர் கிருஷ்ணன். ராதாவை நானு கல்யாணம் செய்துக்கிறதுக்காக உங்களுடைய அனுமதி வாங்க வந்தேன். அதுக்கு முறையா வரணுமேன்னு. முறையா? நீ என்ன எங்களுக்கு சொந்தமா? ஏயா பொண்ண படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பிச்சா வாத்தியார் படிப்பு சொல்லி தரதா, பரிசம் போட வரதா? என் பொண்ணு மனசையே கருத்துட்டியா? அம்மா, நான் அப்படிப்பட்டவன் இல்லை. பிரம்மச்சாரியா வாழணும்னு தான் விரும்பினேன். ஆனா எப்படியோ என் மனசை ராதா கிட்ட பறி கொடுத்துட்டேன். ராதாவும் என்ன ரொம்ப விரும்புறான். ரெண்டு வெள்ள உள்ளங்கள் ஒண்ணு சேரும் போது இந்த கருப்பு உள்ள கண்ணு மாதிரி ஏன் குறுக்க நிக்கணும்னு கேக்குறியா? அம்மா, உங்க பாஷையே வேற மாதிரி இருக்கு. எனக்கு புரியல. புரியலையா? புரியும்படியா சொல்றேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை நம்பிதான் நான் இருக்கிறேன். நான் கண்ணை மூடுறதுக்கு முன்ன இடுப்புல சாவி கொத்து, வாய் நிறைய வெத்தலை பாக்கு, பை நிறைய பணத்தோட சோபா மேல சாஞ்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ என் பொண்ணை கட்டிக்கிட்டா அது நடக்குமா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு லட்சியம். உங்க லட்சியம் இது போல இருக்கு. ஆகட்டும்மா.
ராதாவுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அது சரி, இந்த வீட்டு மேல 5000 ரூபாய் கடன் இருக்கு. அதை உன்னால அடைக்க முடியுமா? ஆகட்டும்மா, நாளைக்கே பணம் அனுப்புறேன். சம்மதம் தானே? வர. அரே வாங்கோ கிருஷ்ணன்ஜி, வாங்க வாங்கோ. ஏது நம்ம கடைக்குள்ள நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. இப்படி உட்காருங்க சார். சேட், எனக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்லை. தவிர்க்க முடியாத காரணம். எனக்கு ஒரு 5000 ரூபீஸ் கடன் கொடுக்குறீங்களா? என்ன கிருஷ்ணன்ஜி கடன் கேட்கிறாங்க? அரே கிருஷ்ணா, என் மேல நம்பிக்கை இல்லையா? அரே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நம்ம கடவுளே நம்புறாங்க, அடுத்தபடியா உங்களே நம்புறாங்க. அரே பெருமாள், ரோனோட் பத்திரத்தை எடு. அரே வேண்டாயா, நம்ம கிருஷ்ணன்ஜி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, பணமும் கொடுக்கறாங்க. இந்தாங்க கிருஷ்ணன்ஜி, இதுல 5000 ரூபாய் இருக்குது. தேங்க்ஸ். ராமு, நீ ஏன் பாடுற? அண்ணன் தவறு செய்யும் போது தம்பி அழாம எப்படி இருக்க முடியும்? தம்பி அழாம எப்படி இருக்க முடியும்? ஆமாம்மா, யாரோ ராதாவா காலேஜ்ல படிக்க வந்த அந்த பொண்ணு கிட்ட உங்க மகன் நெருங்கி பழகிட்டாராம். இப்ப அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சாம். இத பத்தி ஊரெல்லாம் கண்ணாவுன்னு பேசுறாங்கம்மா. என்ன அக்கிரமா! என் மகன் அந்த மாதிரி வழிக்கெல்லாம் போகவே மாட்டானே. என்னால இதை நம்பவே முடியலையா? நான் கூட முதல்ல இதை நம்பலம்மா. எங்க கடைக்கு வந்து 5000 ரூபாய் அநியாய வட்டிக்கு கடன் வாங்கிட்டு போனாரம்மா. அதுக்கப்புறம் தானம்மா இதுல எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. சீலமா வாழ்ந்த குடும்பம் இப்படி சின்ன பின்னமா போகுதேன்னு நினைச்சுத்தானம்மா இதை உங்க காதுல போட்டு வச்சேன். நீ போ, நீ போ. நான் உயிருக்கும் மேலாக மதிக்கும் கோமதிக்கு, நான் உயிருக்கும் மேலாக மதிக்கும் கோமதிக்கு, நீ இந்த கடிதத்தை படிக்கும் போது நான் இந்த ஊரை விட்டே போயிருப்பேன். நான் தெய்வத்தை விட மேலாக மதிக்கும் ஒருவரிடம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையும் வரை காதலுக்கு இடம் தருவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு, தயவு செய்து நீ என்னை மறந்துவிடு. இப்படிக்கு மாமா. ஏன் அழுவுற? ஒண்ணு இல்ல மாமா. நான் பார்த்துக்கிட்டே வரேன், இல்லைன்னு சொல்றியே. எதுக்காக அழுவ? என்கிட்ட சொல்லு. அவ எப்படிடா உங்ககிட்ட சொல்லுவா? அவ அழுகைக்கு காரணமே நீதான், ஒரு நடத்ததானே. என்னம்மா? எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் பிரம்மச்சாரி வரத உன்னை எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு. யாருடா அந்த பொண்ணு? ராதா. ஏன்டா பேசாம இருக்க? மார்வாடி கடையில 5000 ரூபாய் கடன் வாங்கினியா? ஆமா. அந்த ராதாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. அட பாவி, அப்படின்னா கோமதியோட கதி. அவளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கள்ளத்தைக்கு போடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. காலம் எல்லாம் உனக்காகவே காத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை கண்ணீர் சிந்த வைக்க போறியா? இவ்வளவு நன்றி கெட்டவனா நீ மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. போயிடு வெளியே. என் மோசம் முடிக்காத, போயிடு வெளியே. அம்மா கூப்பிடாதே. மாமா, காதலின் சக்தி என்னங்கிறது எனக்கு தெரியும். நீங்க அந்த ராதாவையே சந்தோஷமா கல்யாணம் செய்துக்கீங்க. எனக்கு அதுல வருத்தமே இல்லை. பூர்ண சம்மதம். நன்றி.